இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதேபோல அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மியா சலூன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 5 வேகன்சியும் ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 வேகன்சி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மியா சலூன் அப்படின்றவங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்காங்க. வேற சில ட்ரெய்னிங் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சின்ன சின்ன பிசினஸ்க்கு, ரீட்டெய்லருக்கு, சின்ன கம்பெனிஸ்க்கு அவங்களோட சேல்ஸையும், அவங்களுடைய பிசினஸையும் எப்படி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போறது, சக்சஸ்ஃபுல்லா அவங்க ப்ராடக்ட்ட எப்படி ஆன்லைன்ல எடுத்துட்டு போறது அப்படின்ற சர்வீஸ் குடுக்குற கம்பெனி. ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த வேகன்சிய ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். மொத்தம் 5 வேகன்சியும் ஒரு இன்டர்ன்ஷிப்பும் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா, இன்சைட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். எனி கிராஜுவேட் பிஎஸ்சி, பிகாம், பிஏ நீங்க என்ன வேணா படிச்சிருக்கலாம். எனி கிராஜுவேஷன் 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இந்த ஜாப்க்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். அதே மாரி இவங்களோட ப்ராடக்ட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்றது, பிரசன்டேஷன் பண்ற அந்த எபிலிட்டி இருக்க கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 2 வேகன்சி இருக்கு. இன்சைட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல சென்னை லொகேஷனுக்கான வேகன்சி இது. இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் இவங்க வேளச்சேரி சென்னையில இருக்காங்க. ஸோ சென்னை கேண்டிடேட் மாத்திரம் இல்ல, சென்னையில வேலை தேடிட்டு இருக்கவங்களும் தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இதுவும் எனி கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் வந்து வெல்கம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். இதே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபீல்ட்ல. முக்கியமா வந்து ஒரு 2 வீலர் வச்சிருக்கணும். கண்டிப்பா டிரைவிங் லைசென்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை லொகேஷனுக்குள்ளேயே நீங்க டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் 5 ஓப்பனிங் இருக்கு. இதுவும் சென்னை லொகேஷன் தான். அடுத்தது கன்டென்ட் ரைட்டர். ஸோ கன்டென்ட் ரைட்டர் ஜாபுக்கு எனி கிராஜுவேஷன், எந்த கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு 0 to 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷர்ஸ் வெல்கம். ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கன்டென்ட் ரைட்டர் ஜாப் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரீம்லி குட் ரிட்டன் இங்கிலீஷ் உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கணும். அதே மாரி ஸ்ட்ராங் கிராமர் அண்ட் வொக்காபுலரி வந்து நல்ல ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்கணும். முக்கியமா வந்து நீங்க கன்டென்ட் ரைட்டர் அப்படின்றதுனால என்ன விஷயமோ அத சீக்கிரமா புரிஞ்சுகிட்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டபிள் டெக்ஸ்ட், அதே மாதிரி பிக்சர்ஸ் இதெல்லாம் வச்சு உங்க கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ற அந்த எபிலிட்டி இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். 2 ஓப்பனிங் இருக்கு சென்னை லொகேஷனுக்கானது. அடுத்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப். பிஇ, பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எம்சிஏ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இது ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அனாலிட்டிக்கல் ஸ்கில், அதே மாதிரி கோட் வந்து க்ளீன் அண்ட் மெயின்டெனபிள் கோட் எழுதுகிற அந்த கேண்டிடேட்டு. முக்கியமாக வந்து டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, டீபக்கிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 10 ஓப்பனிங் இருக்குது. சென்னை லொக்கேஷனில் ஆஃபீஸில் உட்காந்து செய்கிற வேலை தான் இது. அடுத்தது சேனல் பார்ட்னர். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கானது. 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சேனல் சேல்ஸ் பார்ட்னராக நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதுலேயும் எனி கிராஜுவேட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இது சேனல் பார்ட்னர் அப்படிங்கிறதுனால, சேல்ஸ் பார்ட்னர் அப்படிங்கிறதுனால எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் உங்களுக்கு, நெகோஷியபிள் ஸ்கில் வேணும். அதேமாதிரி கஸ்டமருக்கும் கம்பெனிக்கும் நடுவில் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற அந்த எபிலிட்டி ஸ்கில் இருக்கிற கேண்டிடேட் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது சென்னை லொக்கேஷனுக்கானது. அடுத்தது இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். இந்த டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் அண்ட் ஃப்ரெஷர் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 12 மந்த்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. மந்த்லி 10,000 வந்து உங்களுக்கு ஸ்டைஃபனாக கிடைக்கும். ஸோ 11th மந்த் வந்து உங்களோட ஜாப் இத்தனை 11 மாசமா நீங்கள் பண்ண அந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஹை பர்ஃபார்மராக இருந்தால் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஃபுல் டைம் ஜாப் வந்து அங்கேயே கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அவங்க 11th மந்த் செலக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க இதே இன்டர்ன்ஷிப்பை வித் பேமெண்ட்டோட. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வெளியே வேற வேலை, அதாவது எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுனால கொடுக்குறாங்க. ஸோ இதில் அந்த 2 ஸ்பெஷல் விஷயம் இதுதான். ஒன்று பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் 12 மந்த்ஸு. அதே மாதிரி ஒருவேளை உள்ள உங்களை
ஆப்பர்ச்சுனிட்டி வித் பெர்மனன்ட் ஜாப் வந்து ஒரு வேளை ஹை பர்ஃபார்மராக தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் விஷயம். 2வது ஒருவேளை அவங்க உங்கள செலக்ட் பண்ணலனாலும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளிய வேலை தேடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் தராங்க. ஸோ இது 2 விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அதே மாரி இந்த இன்டர்ன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க வெப்சைட் டிராஃபிங் அண்ட் கன்வர்ஷன் இதுல வந்து ட்ரெய்னிங் எடுக்க போறீங்க. இது இல்லாம வந்துட்டு உங்களுக்கு ம் ஆடியன்ஸ் ரிசர்ச், சப்போர்ட் கன்டென்ட் பிளானிங், அதே மாரி வந்துட்டு கன்டென்ட் கீவேர்டு சர்ச்சு இந்த மாரி விஷயங்கள்ல தான் நீங்க இங்க வந்து ட்ரெய்னிங் எடுக்க போறீங்க. இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்ண போறீங்க. இது சென்னையில உட்காந்து ஒர்க் பண்ற அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வேலைய பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கு, யாரெல்லாம் சென்னையில வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்ல சென்னையில இருக்கவங்க யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிய பொறுத்தவரைக்கும் career@wayfair.com WAFFOR.com இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் அனுப்பிச்சு இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ மற்ற வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க இங்கே நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை அப்படியே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் ரெஸ்யூமை சப்மிட் பண்ணி நீங்கள் அந்த வேலைக்கான அப்ளிகேஷனை அங்கேயும் போடலாம். இல்லை அப்படின்னாலும் மேலே கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸில் கூட உங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் இமெயில் வந்து நீங்கள் அனுப்பலாம் உங்கள் ரெஸ்யூமோட. ஸோ வேலை அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். யாராவது உங்களுக்கு சென்னையில் தெரியும் அப்படின்னாலோ இல்லை சென்னையில் வேலைக்கு தேடிட்டு இருக்க யாரை தெரியும்னாலும் இந்த வீடியோ லிங்கை கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.